ஷேன்ஷா, என்னவாயிற்று? தங்களுக்கு ஒன்றுமில்லையே? எனக்கு ஒன்றுமில்லை ஜோதா பேகம். என்ன விஷயம் என்று என்னிடம் கூறுங்கள் ஷேன்ஷா. நிறைய இருக்கின்றது ஜோதா பேகம். இந்த மண் எனக்கு பல விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறது. நான் நின்று கொண்டிருக்கும் இந்த இடத்தில்தான் என் மறைந்த தந்தை ஹுமாயூன் அவர்கள் இந்த இடத்திற்கான சுபேதராக என்னை அறிவித்தார். எனக்கும் இந்த மண்ணிற்கும் ஆழமான தொடர்பு இருக்கிறது. தற்சமயம் பேகம் மகாச்சூச்சக் அமைத்திருக்கும் கூடாரம் இருக்கும் இடத்திற்கும் எனக்கும் கூட நிறைய தொடர்பு இருக்கிறது. காலானூரில்தான் என் தந்தையை போன்ற கான் பாபா அவர்கள் எனக்கு மகுடம் சூட்டி 14 வயதிலேயே என்னை ஷெஹன்ஷாவாக ஆக்கினார். அப்போது கூட காலானூரில் நிலைமை விசித்திரமாகத்தான் இருந்தது. அங்கேதான் எனது தந்தையார் அவர்கள் கண்களை மூடினார். அப்போதுதான் என் எதிரிகள் எங்களை தாக்குவார் என்ற அச்சம் எனக்குள் பிறந்தது. ஆகையால் தான் என் கான் பாபா அவர்கள் எனக்கு பாட்ஷாவாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். இப்போதும் காலானூரில் நிலைமை விசித்திரமாகத்தான் இருக்கிறது. ஒரு பாட்ஷாவாக என் அரியணையை தக்க வைத்துக் கொள்ள என்று என் உடன்பிறப்புகளோட நான் சண்டையிடப் போகிறேன். என்னுடைய கான் பாபா, என் கான் பாபா இன்று என்னோடு இருந்திருந்தால் நன்றாக இருக்கும். கான் பாபாவை நீங்கள் மதிக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம் ஜோதா பேகம். என் தந்தையாரை விட எனக்கு அவர் மீதுதான் பாசம் அதிகம். ஏனென்றால் அவர்தான் எனக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். எப்போதும் எனக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல் அருகில் இருந்தார். அவர் இல்லாத இந்த சமயத்தில் போகட்டும், அவருடைய வாரிசாவது என்னோடு இருக்கிறாரே, அதுவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. சலிமா பேகத்தை எடுத்துக்கொண்டால் அவரும் எனக்கு எல்லா விஷயங்களிலும் ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் என்னோடு இருக்கும் விலைமதிப்பில்லாத பொக்கிஷங்கள். அதில் துளி கூட சந்தேகமில்லை. ஒரு புறம் ரஹீம் தன்னுடைய மழலை சேஷ்டையினால் நமது கோட்டைக்கு உயிரூட்டி கொண்டிருக்க, சலீமா பேகம் ஒரு புறம் தன்னுடைய சமயோஜித புத்தியினால் அனைவருக்கும் ஆலோசனை வழங்குகிறார். என்னவாயிற்று ஜோதா பேகம்? உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே? இல்லை. வெகு தூர பயணம் செய்ததால் உங்கள் ஆரோக்கியம் சற்று பின்னடைவு அடைந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். நீங்கள் சென்று சற்று ஓய்வெடுங்கள். இல்லை ஷேன்ஷா, எனக்கு ஒன்றுமில்லை. ஜோதா பேகம், இது போன்ற சூழ்நிலையில் என் பேச்சை கேட்பதுதான் நல்லது. இதை என்னுடைய கட்டளையாக நினைத்தாலும் சரி, இல்லை வேண்டுகோளாக நினைத்தாலும் சரி, சென்று இப்போது ஓய்வெடுங்கள். நான் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும். அறிகுறிகளை வைத்து நான் கர்ப்பமாக இருப்பதாக ஷேன்ஷா தெரிந்து கொண்டால் பிறகு பிரச்சனையாகிவிடும். சரி, செல்லுங்கள். இன்றைய இரவில் கடைசி முறையாக ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை உங்கள் பலத்தையும் திறனையும் காட்ட வேண்டும். இந்துஸ்தானத்தின் மாபெரும் படையை நாளை நாம் சந்திக்கவிருக்கின்றோம். இது எளிதான காரியம் அல்ல. நாளை உங்கள் பராக்கிரமத்தை போர்க்களத்திலே வெளிப்படுத்தி ஜலாலின் படைகளை சிதறடிக்க வேண்டும். இதை சாதிக்க நீங்கள் தயாரா? வெகு காலம் நான் பொறுத்து விட்டேன் ஜலால். இனி என்னால் பொறுக்க முடியாது. யுத்தத்திற்கு நேரம் வந்துவிட்டது. என்னவாயிற்று? உசூர், யாரோ ஒரு நபர் தங்களை சந்திப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். யார் அது? உசூர், தங்களிடம்தான் அவன் யார் என்று கூறுவானாம். எங்குள்ளான்? நீ செல். இருட்டை கண்டு தங்களுக்கு அச்சம் இல்லையா மகாமங்கா? என்னுடைய பல வேலைகளை இருட்டில் செய்துதான் நான் பழகி இருக்கிறேன். பிறகு எதற்கு அச்சம்? என் அம்மாவை பற்றி தெரிய வந்ததா? அந்த ஜலால் என் அம்மாவையும் அவனோட அழைத்து வந்திருக்கிறானா? மன்னித்து விடுங்கள், ஜலால் அது போன்று முட்டாள்தனமான காரியத்தை செய்ய மாட்டான்.
இளவரசியாரே, உடனே துவண்டு விடாதீர்கள். இந்த கோணத்தில் யோசித்து பாருங்கள். ஜலால் அந்தப்புறத்தில் உள்ளவர்களை போருக்கு அழைத்து வந்திருக்கிறான். இதன் அர்த்தம் என்னவென்றால் இதுவும் நல்லதுதான். இதை வைத்து பார்த்தால் ஜலாலிடம் அவன் முழு சேனைகள் இல்லை என்று பொருள். அதாவது என் படையினர் சாந்து பேகத்தை நிம்மதியாக தேட முடியும். அங்கே நிலைமை எவ்வாறு உள்ளது? அந்தப்புறத்தில் உள்ளவர்களை தன்னோடு அழைத்து வந்து ஜலால் மிகப்பெரிய தவறை செய்து விட்டான். தாங்கள் நடத்திய அந்த மிகப்பெரிய தாக்குதலை கண்டு ஜலால் மிகவும் பயந்து விட்டான். இன்னமும் அவன் அணுக வேண்டியது பாக்கி உள்ளது. அவனோடு இருக்கும் சேனைகள் மிகவும் குறைவாக இருக்கிறார்களாமே. நீங்கள் கூறியது உண்மைதான். ஜலாலின் படைகள் வெவ்வேறு இடத்தில் இருக்கிறது. தற்சமயம் இங்கு வந்திருக்கும் படைகள் மிகவும் குறைவு. உண்மையை கூற வேண்டுமென்றால் ஜலால் இந்த யுத்தத்திற்கு முழுமையாக தயாராகவில்லை. என்னுடைய திட்டமும் அதுதானே. ஜலால் யுத்தத்திற்கு தயாராக நான் சிறு வாய்ப்பை கூட தர விரும்பவில்லை. ஆதாப். ஜலால், பேச வேண்டியதெல்லாம் பேசியாயிற்று. இனி நீ ஓய்வெடுக்க வேண்டியதுதான். நான் போர் யுக்திகளை பற்றி தான் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன் தாயே. நீங்கள் எதற்காக இங்கே வந்தீர்கள்? எவ்வளவு தூரம் பயணம் செய்தீர்கள்? சென்று ஓய்வெடுங்கள் தாயே. என்ன செய்வது? உனது தாயாயிற்றே. நீ மனதில் கலக்கத்தோடு இருக்கும்போது நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் கூறு? இது போர்க்களமாயிற்றே. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், நான் என்றுமே போர்க்களத்தை கண்டு அஞ்சியதில்லை. எனக்கு தெரியும். நான் இப்பொழுது இந்துஸ்தானின் மாபெரும் வீரன் முன்பு திறமைசாலியோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்பது தெரியும். நீ உன் கடமையை நிறைவேற்றவே இந்த போருக்கு செல்கிறாய். அல்லாஹ் உன்னோடு நிச்சயம் இருப்பார். மக்களும் உனக்கு ஆதரவாக இருப்பார்கள். இன்னும் ஆழமாக தோண்டுங்கள். ஆதம் கான் அவர்களே, இப்பணி உங்கள் கண்காணிப்பில் நடந்தால் நன்றாக இருக்கும். என்னிடம் ஒப்படைத்து விட்டீர்கள் அல்லவா? கவலைப்படாதீர்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷைன்ஷா. வணக்கம் மகாராணி அவர்களே. இங்கு என்ன நடக்கிறது தொடர்புள்ளவர்களே? பாதுகாப்பை சற்று பலப்படுத்திக் கொண்டிருக்கின்றேன், அவ்வளவுதான். எனக்கு புரியவில்லை, எதற்காக தாங்கள் இந்த குழியை தோண்டுகிறீர்கள்? அந்த புறவாசிகளை யாரேனும் எதிரிகள் தாக்க வந்தால் அவர்கள் இங்கே ஒளிந்து கொள்ளலாம். முக்கியமாக ஸ்திரீகள் உள்ளே ஒளிந்து கொண்டால் அவர்களை கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாகிவிடும். யோசனை நன்றாகத்தான் இருக்கிறது, ஆனால் இங்கேயே மூர்ச்சை அடைந்து விட போகிறார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். கவலை வேண்டாம் ஷெகன்ஷா. இதற்குள் காற்று புகும் ஏற்பாடுகளையும் நான் சேர்த்தே செய்திருக்கிறேன். இது மிகவும் நல்ல திட்டம் தொடர்மல் அவர்களே. தங்கள் பாராட்டிற்கு நன்றி பேகம் சாஹிபா. இப்போரில் நீங்கள் என்னோடு இருப்பதை எண்ணி எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. தங்களுடைய அறிவு எனக்கு மேலும் பலம் ஊட்டுகிறது. தங்களுக்கு சேவை புரிவதில் நான் தன்யனானேன். ஷேன்ஷா, எதிரிகளின் தாக்குதலில் இருந்து தப்பிப்பதற்கு எனக்கு இன்னொரு வழியும் ஞாபகம் வருகிறது. அது என்ன ஜோதா பேகம்? அதாவது ஆமீரை எதிரிகள் சுற்றி வளைத்தால் நாங்கள் அங்கு ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்குவோம். அந்த சுரங்கப்பாதை வழியாக பெண்களும் குழந்தைகளும் ஒரு திறந்த வெளியை அடைவார்கள். அங்கு பெண்கள் நெருப்பில் குதிக்க தயாராக இருப்பார்கள். நெருப்பிலா? எதற்காக ராஜபுத்திர ஸ்திரீகள் இந்த விபரீத முடிவை எடுக்கிறார்கள்? ராஜபுத்திர பெண்கள் அக்னியில் விழுந்து சாம்பலாவதை பெருமையாக நினைப்பார்கள். மற்றவர் தீண்டுவதை விட தீ கிரையாவதே சிறந்ததாகும். நீங்கள் ராஜபுத்திர ஸ்திரீ என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன், ஆனால் இப்போது நீங்கள் ஒரு முகலாய பேகம் என்பதை மறந்து விடாதீர்கள் ஜோதா பேகம். தாங்கள் இப்போதும் அவ்வாறு தான் யோசிக்கிறீர்களா? மன்னித்து விடுங்கள் ஷேன்ஷா. ஒரு காலத்தில் நானும் இதை சரி என்றுதான் நினைத்து வந்தேன். அப்பொழுது நீங்கள் நல்லவர் என்று எனக்கு தெரியாது ஷேன்ஷா. இப்போதாவது என்னை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை கூறுங்கள். நீங்கள் நேசிக்கப்பட வேண்டிய ஒரு மனிதன். தங்களுக்காக உயிரை கூட கொடுக்கலாம். என் பேகங்களுக்காக போதுமான ஏற்பாடுகளை செய்வதை நினைத்து நான் மகிழ்கிறேன் தொடர்மல் அவர்களே. நான் வருத்தப்படுவதெல்லாம் ஆக்ராவில் தனிமையில் இருக்கும் என் சகோதரியை பற்றி. அவளை பற்றி கவலை கொள்ளாதே ஜலால். அவளை பார்த்துக் கொள்வதற்காக ஷர்ஃபுதீனும் அங்கிருக்கிறார். மிகவும் பிரமாதம். மாஷா அல்லாஹ்,
என்ன அழகான சிம்மாசனம்! என்ன ஒரு பிரகாசம்! பிரகாசிக்கத்தானே செய்யும். ஷென்ஷாவின் சிம்மாசனம் ஆயிற்று. என்னுடைய அண்ணா இதில் அமரும் போதுதான் இதனுடைய அழகே கூடுகின்றது. ஆ, தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த சிம்மாசனத்தில் ஷெஹன்ஷாவை தவிர வேறு யாரும் அமரக்கூடாது. இனிமேல் நான் தான் இந்த இடத்தில் அமரப் போகின்றேன். இனி தாங்கள் என்ன செய்வீர்கள்? உன்னுடைய அண்ணனிடம் சென்று புகார் செய்வாயா? நீங்கள் இங்கிருந்து புறப்படுங்கள். இது ஷெஹன்ஷாவின் சிம்மாசனம். இல்லை பக்ஷி, இந்த சிம்மாசனம் இன்னும் நிறைய நாட்கள் உனது அண்ணனிடம் இருக்கப் போவதில்லை. ஏன் அவ்வாறு கூறுகின்றீர்கள்? நான் இப்பொழுது கூறப்போகும் விஷயம் உனக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். அங்கு போருக்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வர வாய்ப்பே இல்லை. ஒரு புறம் மகா சூச்சக், அபுமாலி மற்றும் நிகாரின் படைகள் உள்ளன. மறுபுறமோ குறைவாக இருக்கும் முகலாய படையினர். அது மட்டுமல்லாமல் ஜலால் தன்னோடு அந்த புறத்தினரையும் அழைத்துச் சென்றிருக்கிறான். உடனிருக்கும் பெண்களை பார்த்துக் கொள்வானா அல்லது அவன் போரிடுவானா? குதாவால் தான் இனிமேல் அவனை காப்பாற்ற முடியும். தாங்கள் இவை அனைத்தும் தெரிந்தும் மகிழ்ச்சி அடைகிறீர்களா? இல்லை பக்ஷிபானு, அவ்வாறு ஒன்றுமில்லை. நான் உயிரோடு இருக்க விரும்புகின்றேன். எனக்காக அல்ல, நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைக்காக, அதனுடைய எதிர்காலத்திற்காக. என்னுடைய வாரிசு இவ்வுலகில் பிறக்கப் போகின்றான். ஜலாலுக்கு பதிலாக அவன் இந்த சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் ஜலாலுக்கு பிறகு முகலாய அரச குடும்பத்தைச் சேர்ந்த ஒரே ஒருவன் அவன் மட்டும்தான். இந்த முகலாய ராஜ்யத்தை அபுமாலி, மகாச்சுச்சக் போன்றவர்கள் ஆளப்போவதை நான் சிறிது கூட விரும்பவில்லை. பக்ஷே, உனது அண்ணன் மீது நீ கொண்டுள்ள பாசம் எனக்கு நன்கு புரிகிறது. என் மீது நம்பிக்கை வை பக்ஷிபானு, என் மீது நம்பிக்கை வை. நான் உன்னை அளவுக்கு அதிகமாக காதலிக்கிறேன். அதே போல நம்முடைய இந்த பிறக்கவிருக்கும் குழந்தை மீதும் நான் உயிரை வைத்திருக்கின்றேன். இனி நீயே கூறு, இப்பொழுது கூறு. நான் ராஜ்யத்தை பற்றி தான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீ ராஜமாதா ஆக வேண்டும் என்று கவலைப்படுகிறேன். நமக்கு பிறக்கவிருக்கும் குழந்தைக்கு பாட்சா உரிமை வேண்டும் என்பதற்காக நான் யோசிக்கின்றேன். நான் நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? பார்த்து ஜோதா, இந்த நிலையில் நீ இங்கு அங்கு என்று அலைவது நல்லதல்ல. ஜோதா பேகம், தங்களுக்கு என்னவாயிற்று? தலை சுற்றுகிறதா? தாங்கள் நலமாகத்தானே உள்ளீர்கள்? அது ருக்கியா பேகம் என்னவென்றால், மோதிபாய், 2 விசேஷ பேகங்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அடிமைகள் இடையே பேசுவது நல்லதல்ல. ஜோதா பேகம், இது போர்க்களமாகும். அனைவருக்கும் போரின் மீதுதான் கவனம் உள்ளது. இங்கு பேகங்களுக்கு ஒரு குறை ஏற்பட்டாலும் ஷெஹன்ஷாவின் கவனம் கூடாரம் பக்கம் திரும்பிவிடும். அது நல்லதல்ல. நீங்கள் வெகு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள். தாங்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும். தாங்கள் சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் தான் இங்கு இருக்கிறோமே. ஹுதாஃபிஸ். செல்லலாம் ஹோஷியார். இவர் உன்மீது அக்கறை காட்டுகிறார். எனக்கு மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. போர்க்களம் மனிதர்களுடைய சுபாவத்தை மாற்றிவிடும் என்று தோன்றுகிறது.
இங்கே இருந்து கொண்டிருக்கும் ஜுவாலை அழகாக இருக்கலாம் ஜலால். அதற்காக தாங்கள் ஓய்வெடுக்கும் நேரத்தையே இவ்வாறு மறந்து விடுவதா? நீ வந்ததை நான் கவனிக்கவில்லை. போரின் தாக்கம் அவ்வாறுதான் இருக்கும். நம் கண்களின் முன்னால் நடந்தாலும் அதை நம்மால் உணர முடியாமல் செய்துவிடும். போகட்டும். தாங்கள் மிகவும் சோர்ந்து விட்டீர்கள். தாங்கள் ஓய்வெடுத்தே ஆக வேண்டும். இன்னும் சிறிது நேரம். ஜலால், தாங்கள் தவறாக நினைக்காவிட்டால் நான் ஒரு ஆலோசனை கூறலாமா? கூறு. இன்று இரவு தாங்கள் ஜோதா பேகத்தின் கூடாரத்தில் தான் தங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். தாங்கள் அவரை மிகவும் நேசிக்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியும். அவருடன் பேசிக் கொண்டிருந்தால் தங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். போர்க்களத்திற்கு செல்வதற்கு முன் ஷெஹன்ஷா அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒரு பிபி தன் கணவனை இன்னொரு பிபியிடம் அனுப்பி வைப்பது எவ்வளவு கஷ்டமான காரியம் என்பது எனக்கு தெரியும் ருக்கையா. ஆம், கடினமானதுதான். நான் தங்கள் பிவி என்பதை காட்டிலும் முதலில் ராஜ்யத்தின் பேகமாவேன். என்னவாயிற்று ஜோதா பேகம்? இன்னும் தங்களுக்கு சரியாகவில்லையா? அதிக உஷ்ணத்தின் காரணமாகவும் நீண்ட யாத்திரையின் காரணமாகவும் தான் உடல்நிலை சற்று சரியில்லை. குதாவிற்கு தான் அன்றே நான் வேறு ஏதோ என்று பயந்து விட்டேன். ஷேன்ஷா, இது நாம் கவலைப்பட வேண்டிய நேரம் அல்ல, ஓய்வெடுக்க வேண்டிய நேரமாகும். நாளை யுத்தத்திற்கு தயாராக வேண்டிய சமயம் இது. ஜோதா பேகம், உண்மையை கூற வேண்டும் என்றால் நான் இந்த போருக்கு ஆயத்தமாகவில்லை. நம்மிடம் இருக்கும் சிப்பாய்களை கொண்டு எதிரிகளோடு வெகு நேரம் போராட முடியாது என்பதுதான் உண்மை. இந்த போரில் என்னால் வெற்றி பெற்று திரும்ப முடியுமா என்பதும் தெரியாது. அவ்வாறு எப்பொழுதும் நடக்காது ஷேன்ஷா. நீங்கள் அனைவரையும் விட அதிக வீரமும் பலமும் படைத்தவர். தங்களை தோல்வி என்றுமே தீண்டாது. எனக்கு நம்பிக்கையூட்டியதற்கு மிக்க நன்றி ஜோதா பேகம். ஆனால் இதில் உண்மை என்னவென்றால் பெரும்பாலும் நான் திரும்பி வருவது சந்தேகம்தான். ஜோதா பேகம், நாளை என் வாழ்க்கையில் இறுதி நாளா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. அதனால் இன்று இரவு நான் உங்கள் மீது சாய்ந்தபடியே இரவை கழிக்க விரும்புகிறேன். அப்போதுதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஜோதா பேகம், என்னை அமைதிப்படுத்துங்கள்.
தந்தையோடு நீயும் இந்த தாலாட்டை கேட்டு தூங்கி இருப்பாய் என்று எண்ணுகிறேன்.